வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். விபத்தில் மூளை சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம். சென்னை மற்றும் ஹைதராபாத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பப்பட்டன உடல் உறுப்புகள். தகுதியானவர்களை கட்டிட நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய வலியுறுத்தல். கட்டிட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். லாஸ்பேட்டை தொகுதியில் சாலை அமைக்கும் பணி நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன். இனி விரிவான செய்திகள். குறிஞ்சி நகர் பகுதியில் சாலை அமைப்பதற்கான பணியினை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் 3வது குறுக்கு வீதியில் சாலை அமைப்பதற்கு ஏதுவாக பணிகள் நடைபெற உள்ளது. இதனையொட்டி பொதுமக்களின் தேவைக்கு ஏற்றது போல் அமைத்து தர அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நேரடியாக மக்களிடம் எவ்வாறு சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கைகளை கேட்டறிந்து அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இதில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், கமலா அறக்கட்டளை பிரமுகர்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்களுக்கு ஏற்றது போல் சாலை அமைத்து தருவதற்காக மக்களிடமே நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். அது அந்த போர்வெல் ஒன்று போடலாம். தண்ணி வந்து உங்களுக்கு ஹைட் இவ்வளோ பிரச்சனை வருமா? போரை போட்டு அப்புறம் தனியாக ரோடு போட முடியாது. ரோடு போடும்போது செஞ்சு அதை கையோட முடிச்சிடலாம். அதுக்கு என்ன செய்யறது? அதாவது போன பீரியடு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுதான் அதுக்கு ஒரு போர்வெல் போடுறோம். நிலத்தடி நீதி இறக்குறோம் இல்லையா, அந்த போர் போடுறோம். பின்னாடி போடுறது ரோட்டில் போடலாம் இல்லை, வீட்டில் போட. அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற மட்டத்துக்கு தான் வேணும் உங்களுக்கு ரோடு. அப்போ இருக்கிற மட்டத்துக்கு ரோடு வேணும்னா வந்து நம்ம அது போட்டு அந்த இடத்துல போர்வெல் போட்டு பண்ணிக்கலாம் சார். நம்ம எவ்வளோ தண்ணி நடுவில் போட்டாக்க தூக்கி வர முடியும். ஆமாம், எவ்வளோ அதான் அதான் அது இல்லை. இதே நம்ம உங்களை கேட்காம செய்யக்கூடாது இல்லை, அப்புறம் அது ஒரு தொல்லை. இந்த மட்டத்துக்கு போட்டு. சாரம் SRS அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது. சாரம் SRS அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1990 முதல் 2000 ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் SRS 90s என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் SRS உயர்நிலைப் பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் தினசரி நாட்காட்டி வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியை அனிதா தலைமை தாங்கினார். முன்னாள் ஆசிரியர்கள் அண்ணாமலை, அமுதா, புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் SRS பள்ளி படம் இடம்பெற்ற நாட்காட்டியை வழங்கினர். இந்த நிகழ்வில் SRS பள்ளி ஆசிரியர்கள் லட்சுமி பிரியா, மல்லிகா, பவுலின் மேரி, ஜெயலட்சுமி, ஆரோக்கிய மேரி, ஸ்டெல்லா மேரி, காண்டிப்பன், விஜயா மற்றும் முன்னாள் மாணவர்கள் முரளி, ரகுராமன், முகமது கவுஸ், ஹரிஹரன், பாக்யராஜ், ஜெயலட்சுமி, குப்புசாமி மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். நீங்க நிறைய கனவு வச்சிருக்கீங்க தானே எல்லாருமே. கனவு மெய்ப்படலாம் என்ன பண்ணணும்? இது உங்களுக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சியான நேரம் காலம் இல்லை. முன்னாள் மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர் கொடுக்க கூட ஒரு நடுத்தர குடும்பத்தால முடியாது. லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர், ராமன் நகர், MGR வீதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து புதுவை அரசிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், ராமன் நகர், MGR வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 19,43,000 ரூபாய் செலவில் மற்றும் குறிஞ்சி நகர் முதல் நடுத்தேரு மற்றும் அதன் அணுகு சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி
12,76,000 ரூபாய் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், குறிஞ்சி நகர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். ரொம்ப களை கட்டுது. அப்புறம் வேற யாரும் எடுத்து தருவோம் கூட அப்படி போயிடலாமா? சாந்தன் சார் வாங்க முன்னாடி ஃபோன் எடுத்தாங்க. சமுதாய கொண்டு சீக்கிரம் தூங்குறேன் இப்பதான் அப்படின்றது. எப்படி காலை வாங்கி போயிட்டு வராங்களா? இல்லை ஏற்று அப்படி வராங்க. தெரியல கொஞ்சம் ஓகே. புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் மத்திய குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை இணைந்து நடத்தும் 3 நாள் நுகர்வோர் மேம்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரியில் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் மத்திய குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை இணைந்து நடத்தும் 3 நாள் நுகர்வோர் மேம்பாட்டு கருத்தரங்கம் 100 அடி சாலையில் அமைந்துள்ள சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இதில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். Then I said I was one of the union lawyers, so we want to appoint some lawyer. You are a trade union, you just represent you. I am here to take care of your interest, labor welfare interest. And then he has given a very beautiful first, given a new concept of a judgment. It is then the Puducherry government is on the way to now appoint Mr. Muthuvel as the district foreman. Like you can see more or less. One for the development of the industry. It should be that one part should be invested into the industry for the future. It's up to us to just to keep. புதுச்சேரி புத்தாண்டு விபத்து. இருசக்கர வாகனத்திலிருந்து விழுந்து மூளை சாவடைந்த இலங்கை தமிழரின் உடல் உறுப்புகள் தானம். காவல் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் விரைந்தன. புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக நடந்த நிகழ்ச்சி சம்பவம். புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்த விஜயகுமார் புவனேஸ்வரி தம்பதியரின் மகன் பிரேம்குமார் 12ஆம் வகுப்பு படித்தவர். மேல் படிப்பு படிக்க முடியாமல் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். கடந்த 31ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட புதுச்சேரிக்கு சென்றவர் இருசக்கர வாகனத்தில் வரும்போது புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே தவறி விழுந்தார். தலையில் காயங்களுடன் அருகில் உள்ள காலாப்பட்டு பிம்ஸ் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் மூளை சாவடைந்தார். அவர் பிழைக்க வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து மூலகுளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கும் மருத்துவர்கள் அவரது மூளை சாவை உறுதி செய்ததை தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். தனது மகன் இறந்தாலும் அவனது உறுப்புகள் மூலம் 5 பேர் உயிருடன் வாழ்வது மிக சிறந்தது. இதேபோல் மற்றவர்களும் உடல் தானம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விபத்துக்கு முக்கிய காரணம் தலைக்கவசம் அணியாமல் சென்றதுதான். அனைவரும் தயவு செய்து தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் என கண்ணீர் மல்க விஜயகுமார் கோரிக்கை வைத்தார். இதன் அடிப்படையில் பிரேம்குமாரின் கிட்னி அரசு மருத்துவமனைக்கு ஒன்றும் தனியார் மருத்துவமனைக்கு ஒன்றும் அனுப்பப்பட்டது. சென்னை மற்றும் ஹைதராபாத்திற்கு இதயம் மற்றும் நுரையீரல் ஆகியவை அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் 5 பேர் பயனடைய உள்ளனர். இது போன்ற சம்பவம் புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்று இருப்பதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் தலைவர் டாக்டர் முருகேசன் தெரிவித்தார். மூளைசாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் 5 ஆம்புலன்ஸ்கள் மூலம் காவல் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது. இதனால் மருத்துவமனை வளாகம் சைலரன் சத்தத்துடன் பரபரப்பாக காணப்பட்டது.
தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் சார்பாக 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் சார்பாக 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா கொண்டாட்டம் புதன்கிழமை காலை தொடங்கியது. மாணவர்களுக்கான ஓவிய போட்டி, கைவினை போட்டி, கோலப் போட்டி மற்றும் மகளிருக்கான போட்டிகள் இனிதே தொடங்கி நடைபெற்றது. போட்டிகளில் 70க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்று தேசிய கொடி, தேசிய பறவை, சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் உள்ளிட்ட ஓவியங்களை அழகாக வரைந்தனர். சிறுமிகள் சிறப்பாக வண்ண கோலமிட்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். முன்னதாக விழாவினை தொண்டமாநத்தம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், சமூக போராளி பழ கருப்பையா, புதுவை சூடர் சிவகுமார், தயாளன், ஜீவா, ஓவிய ஆசிரியர் கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சியினை துவங்கி வைத்தனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறும் சிறுவர் சிறுமிகளுக்கு மாட்டுப் பொங்கல் அன்று நடைபெறும் பரிசளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாஜே சரவணகுமார் பரிசுகள் வழங்குகிறார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். தவளக்குப்பம் அருகே தானாம்பாளையம் புதுநகரில் பெண்களுக்கான கோலப்போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தவளக்குப்பம் அருகே தானாம்பாளையம் புதுநகரில் பெண்களுக்கான கோலப்போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அந்த பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுமிகள் ஆர்வமுடன் கலர் கோலங்களை தங்களது வாசலில் போட்டு மகிழ்ந்தனர். இதில் சிறந்த முறையில் கோலம் போட்டிருந்த 5 பேருக்கு சிறப்பு பரிசும் மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. பரிசளிப்பு விழாவில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய முறையில் நடத்தப்படும் கோலப் போட்டிகள் காலப்போக்கில் மறைந்து வருகிறது. தற்போது உள்ள இளம் தலைமுறையினர் அத்தகைய பாரம்பரிய விளையாட்டுகளையும் போட்டிகளையும் மீண்டும் நினைவூட்டும் வகையில் பெண்களுக்கு கோலம் போடுவதில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதத்திலும் இந்த போட்டிகள் முதல் முறையில் இந்த தொகுதியில் நடத்தப்பட்டது. இதனால் கிராமப்புற பெண்கள் தற்போது மகிழ்ச்சியில் உள்ளனர். மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் தினசரி எழுந்து கோலம் போட்டு வரும் நிலையில் தற்போது போட்டிகளை வைத்து அவர்களை ஊக்கப்படுத்துவதால் மிகுந்த மகிழ்ச்சியிலும் உள்ளனர். இதனை தொடர்ந்து மணவெளி தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கோலப்போட்டி நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் தானாம்பாளையம் கிராம பஞ்சாயத்தார்கள் ஞானசேகரன், முத்துராமன், சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுநகர் பகுதியை சேர்ந்த ஷாஜகான், விமல், சதீஷ், நரேந்திரன், கார்த்தி, செல்வம், வேல்முருகன் உள்ளிட்ட இளைஞர்கள் பலர் செய்திருந்தனர். பாருங்கண்ணா நாங்க பாருண்ணா அதுண்ணா ஓகே போயிடாதீங்க பர்சோட இருங்க. விஜயலட்சுமி ஜெயராமன் புத்தியா. பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கான நெட் கிரவுண்டை திமுக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் திறந்து வைத்தார். தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய காட்டுப்பாளையம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கிரிக்கெட் நெட் கிரவுண்டை
புதுச்சேரி மாநிலத்தின் திமுக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் கிரவுண்டை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக தொடக்கி வைத்தார். அவர் கூறுகையில், தற்போது விளையாட்டுத் துறையில் அரசானது முக்கிய பங்கு எடுத்து மாணவ மாணவிகளை உருவாக்கி வருகின்றனர். அதற்கு ஏற்றபோல் விளையாட்டு வீரர்கள் அனைத்து விளையாட்டுகளிலும் சிறப்பாக விளையாடி பரிசுகளை வென்று வருகின்றனர். விளையாட்டில் ஆர்வம் காட்டினால் குற்றங்கள் குறையும் என்பதையும், விளையாட்டில் ஆர்வம் காட்டி வந்தால் எதிர்காலத்தில் அரசு பணிகளில் சேர்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் என்பதனை விளையாட்டு வீரர்களிடையே எடுத்துரைத்தார். இந்த ஏற்பாட்டினை கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், கட்சி தோழர்கள் கலந்து கொண்டனர். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுவின் சார்பில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் பூரணாங்குப்பம் பகுதியில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல் திட்டத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் செயல்படுத்தி வருகின்றது. இது பின்வரும் 7 கூறுகளை கொண்டுள்ளது. ஒரு வீடு, ஒரு மரம், நகர்ப்புற தோட்டம், கிராமப்புற காடு, வளர்ப்பு புனித தோப்புகளாக மீட்டெடுத்தல், பசுமை வளாகம், பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலக வளாகம். நடப்பு பருவ மழைக்காலத்தில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் ஒரு வீடு, ஒரு மரம் இத்திட்டத்தின் கீழ் இன்று மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் ஐயனார் கோவிலில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று எலுமிச்சம், மாதுளை, பலா, சீதா மற்றும் கொய்யா மரங்கள் ஆகிய 500 பழ மரக்கன்றுகள் பூரணாங்குப்பத்தில் உள்ள வீடுகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை மாசு கட்டுப்பாடு குழுமத்தில் உறுப்பினர் செயலர் திரு ரமேஷ், இளநிலை ஆய்வாளர் உதவியாளர் இளங்கோ, திட்டத்தின் அலுவலர் சாந்தலட்சுமி மற்றும் விமல்ராஜ் ஆகியோர் நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் பூரணாங்குப்பம் ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள், பெண்கள் என அரைநெடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரங்களை நட்டனர். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் மரம் நடுவதற்காக வீடு வீடாக சென்று மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. பலம் போறாங்களே கொடுக்கல, நான் பாதிக்கப்பட்டு கட் பண்ணி தான் கொஞ்சம் வழி விட சொன்னா கண்ணை வாங்கிக்கமா. காரைக்கால் மாவட்டத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலை வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் சுதந்திர போராட்ட தியாகி இடும்பன் செட்டியாரின் என புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏவிஎஸ் சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் சுதந்திர போராட்ட தியாகி இடும்பன் செட்டியாரின் 25ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கொண்டாடும் வகையில் பள்ளியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவருமான ஏவி சுப்பிரமணியன் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். முன்னதாக சிறப்புரையாற்றிய அவர், தியாகி இடும்பன் செட்டியார் போராட்ட குணம் படைத்தவர் என்றும், அவர் போராடிதான் காரைக்கால் மதகடியில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலை அமைக்கப்பட்டது என்றும், மீனவ கிராமங்களில் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காரைக்கால் மேடு கிராமத்தில் இந்த பள்ளிக்கூடம் அமைப்பதற்கு காரணமாக இருந்தார் என அவரின் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன், MOH பஷீர் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர், காரைக்கால் மேடு மீனவ பஞ்சாயத்தர்கள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். படிப்பாக நம்ம எதை வச்சிருக்கோம்னா இதுவரைக்கும் அந்த வேண்டுமென்று வாக்களித்து என்று நமது தலைவர் காந்தி போன்ற அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் VMC சிவக்குமாரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் வளர்ச்சி குழு தலைவரும் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அமரர் திரு VMC சிவக்குமாரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு அன்னாரின் மகன் VMC மனோ மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள், ஆதரவாளர்கள், கிராம மக்கள் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர். ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படும் கட்டிட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்களின் விண்ணப்பங்களை உடனடியாக விசாரணை செய்து தகுதியானவர்களை கட்டிட நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரியில் ஆட்சி செய்யும் பாஜக NR கூட்டணி அரசை கண்டித்து காரைக்கால் மதகடியில் மாவட்ட தலைவர் பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய காரைக்கால் மாவட்ட CITUC பொறுப்பாளர் வின்சென்ட், ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படும் கட்டிட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்களின் விண்ணப்பங்களை விசாரணை செய்து தகுதியானவர்களை கட்டிட நலவாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய வேண்டும். இதற்கு குறைந்தபட்ச கட்டணங்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். மேலும் கட்டிட நலவாரியத்தில் பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை உரிய நிதியை ஒதுக்கீடு செய்து காலத்தோடு சலுகைகள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து தொழிலாளர்கள் துறையில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்ப தொழிலாளர் துறையில அந்த கட்டிட நலவாரியத்திற்கு ஒரு தனியான ஒரு லேபர் ஆபீசர் தொழிலாளர் அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். மீண்டும் திரும்ப நீங்க ரீகேஷன் போருக்கு மீண்டும் ஆன்லைன் போனாக்கா அதுக்கு சார்ஜ் கிட்டத்தட்ட பண்ணா சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டாவதி, உட்காந்தாவதி, படுத்தாவதி எல்லாத்துக்கும் வரி போட்டு தனியா இருக்கு விற்காதே. புதுவை அரசு கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்ட தொழிலாளிக்கு தீபாவளி உதவி தொகை உடனடியாக வழங்கிடு. மக்களுக்கு விண்ணப்பங்கள் கிடைப்பதற்கு தொழிலாளர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விபத்தில் மூளை சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம். சென்னை மற்றும் ஹைதராபாத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பப்பட்டன உடல் உறுப்புகள். தகுதியானவர்களை கட்டிட நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய வலியுறுத்தல். கட்டிட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். லாஸ்பேட்டை தொகுதியில் சாலை அமைக்கும் பணி நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.